அணுக்கும் நீலுக்கும் கூட ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும்னு நாங்க நினைக்கிறோம். அனு இஸ் ரியலி லக்கி சுப்பு சார். நீங்க உங்க பொண்ணுக்காக நல்ல பையனை தான் செலக்ட் பண்ணிருக்கீங்க. என்னமோ மனசே சரியில்லைம்மா. ஒரு மாதிரி பயம், துக்கம், எப்படி சொல்றதுன்னே தெரியல. சூரிய பிரகாஷன் நம்பாத. சூரிய பிரகாஷ் மோசக்காரன். அனுமா 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 என்னாச்சுமா? என்னாச்சு? அனு ஒண்ணும் இல்லம்மா. அனுமா அம்மா இருக்கேன், பயப்படாத. ஒண்ணும் இல்ல, பயப்படாத. புஷ்பா, இந்த தண்ணி கூட அவளுக்கு. இந்தா, இந்த குடி, தண்ணி குடி. புஷ்பா, அவளுக்கு இந்த குங்குமத்தை வச்சு விடு. அம்மா ஒன்றும் பயப்படாத, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. என்ன சுப்பு இது? அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும் தானே நினைச்சோம். இப்ப திரும்பவும் வருதே. அம்மா மகமாய், என்னம்மா இது கஷ்டம். எங்க பரிகாரத்துல ஏதாவது குறை இருந்தா எங்களை மன்னிச்சுக்கோங்கம்மா. அனு, சாமி கும்பிட்டு படுத்துக்குமா. ஒன்றும் இல்லை, பயப்படாத. படுமா. படுத்துக்க வா. சுப்பு, ஒன்னும் கவலைப்படாத, நீ போய் படு. இனிமே எது தூக்கம்? படு சுப்பு. புஷ்பா, என்ன சொல்லிட்டு நீ உட்காந்துருக்க? படு. குட் மார்னிங் சூர்யா. குட் மார்னிங். அதுக்கே இவ்வளவு சிரிக்கிற? நேத்து நைட் என்ன அம்மா கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்த போல இருக்கு. ஒட்டி கேட்டியா? சரி. நல்லா தூங்குனியா? நல்லா தூங்கி எந்திரிச்சு எக்ஸசைஸ்லாம் முடிச்சு பாரு, உடம்ப எவ்வளவு ஃபிட்டா வச்சிருக்கேன்னு பாரு. சரி வா. எங்க ஸ்வீட் சாப்பிட வாடாங்கற? ஏய், எக்ஸசைஸ்லாம் முடிச்சிட்டே சூர்யா. பாரு எப்படி வேர்த்திருக்கு பாரு. இதோ பாரு, இதோ வாடானா. வா வா. வாவ் மீரா, நீமா? வாட் a surprise. ஸ்கூல்ல சைக்கிளிங்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆமா. அப்படியா? ரேஸ்ல நீ ஒருத்தி மட்டும் தானா? சார், ஏதோ நீங்க கூப்பிட்டீங்களேன்னு தான் நான் வந்தேன். Thank you மீரா. Health conscious is very important. Yeah. பங்கஜ், சைக்கிள் எங்க இருக்கு? அதுவும் அங்க இருக்கு சார். 4 வீல் சைக்கிள். கார்ல சைக்கிளிங்கா? இன்னோவேட்டிவ் ஐடியா பங்கஜ். Thank you சார். இதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுத்த? சார், காலையில எக்ஸசைஸ் பண்ணிட்டேன் சார். இங்க பாருங்க. தெரியுது. Come on.
என்ன சுப்பு பேப்பர் படிக்கல? அது கொண்டு வா இது கொண்டு வான்னு என்ன ஒன்னும் தொல்லையும் பண்ணல. என்னாச்சு இவ்வளவு சைலண்டா இருக்க? ரொம்ப பிஸியா? பிசினஸ் புஷ்பா பிசினஸ். இன்னைக்கு 50 சாரி டெலிவரி, சீக்கிரமா கடைக்கு போகணும். அதான் 50 சேலையா? ஒரே பார்ட்டிக்கா? ஆமா, டிப்ஸ் நிறைய கிடைக்கும். அதான் அனு, அந்த கூடை கடையில காசு இருக்கு, அதை எடுத்துட்டு வா. இத கொண்டு போய் அந்த செக்யூரிட்டிட்ட கொடுத்து ப்ளூ பாக்கெட் பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லு. அம்மா, சும்மா எது கேட்டாலும் அவங்களே வேலை சொல்லாத. அவங்க இங்க வந்தது எடுபடி வேலை செய்யவா? நானா ஒன்னும் சொல்ல, சூர்யா சாரே சொன்னாரேடி. அவங்க இங்க வந்தது நம்ம பாதுகாப்புக்காக, வேலை செய்யறதுக்காக இல்ல. நானே போய் பால் வாங்கிட்டு வரேன். நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுவோம் அம்மாக்கு. இதே வேலையா போச்சு இந்த குண்டூசுக்கு. சும்மா அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு அவங்க உயிரை வாங்குறது. பேசாம நான் இன்னைக்கு சூர்யா சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போறேன். செக்யூரிட்டியும் வேணாம் ஒண்ணும் வேணாம் சார், எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிக்கோங்கன்னு. என்ன பாடாப்படுத்துற நீ? இத சொல்றதுக்காகவே துண்டோட வெளில வந்தியா சுப்பு? அதானே, பாத்ரூம்ல தான் உனக்கு பேச்சே வராதே. சரி சரி, நீயே போ, தனியா போகாத, ரம்யாவும் கூட்டு போ. ஓகேம்மா. போயிட்டு வா. எனக்கு என்னமோ இது சரியா படல சார். ஐம் சாரி சார். தப்பு பண்றோமோன்னு ஏதோ உறுத்தலா இருக்கு. ஐ திங்க் ஐ கான்ட் டூ திஸ் எனிமோர். நீல், மனசு, அன்பு, இதயம், குற்ற உணர்ச்சி, இதெல்லாம் நம்ம செய்யற வேலையில் குறுக்க வரவே கூடாது நீல். முக்கியமா காதல் குறுக்க வந்ததுன்னு வை, ரொம்ப கஷ்டம் நீல். உன்னோட ரோல் மாடல் இருக்கானே உயர் திரு சூரிய பிரகாஷ், அவனோட டிக்ஷனரியில ஒரு வார்த்தைக்கு மட்டும் இடமே இல்லை. என்னன்னு தெரியுமா? முடியாது. அவனால முடியாதுன்ற விஷயமே கிடையாது. அவனை ரோல் மாடலா வச்சுட்டு ஒரு சின்ன விஷயம் முடியலன்னு வந்து நிக்கிற வெக்கமா இல்ல உனக்கு? நீல், ராமாயணம், மகாபாரதம் இதை பத்திலாம் படிச்சிருக்கல. அதுல வர சண்டைக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுமா? பொண்ணு நீல், பொண்ணு. அந்த கடவுளே அப்படின்னா சூரிய பிரகாஷ தூக்குறதுக்கு இந்த சுரேந்தர் ஒரு பொண்ணை பகடக்காயா பயன்படுத்துறது என்ன தப்பு இருக்கு? சார், அனு ரொம்ப இன்னோசென்ட். அவளை போய் என்ன பார்த்தா இன்னசென்ட்டா தெரியலையா உனக்கு? சார், காமெடி பண்ற மூட்ல நான் இல்லை. உங்களுக்கும் சூரிய சார் பிரச்சனைக்கு நடுவில் அனு எதுக்கு சார் டார்கெட் பண்றீங்க? லாஜிக்ல கேக்குற. இது மயான வேட்டை நடக்கிற இடம். இங்க வந்து நீதி, நேர்மை, நியாயம், தர்மம்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. இங்க யாரு தலை உருளுது அது மட்டும்தான் இங்க கணக்கு. நீ சின்ன பையன் நீல், நான் என்ன வேலை சொல்றேனோ அதை மட்டும்தான் நீ செய்யணும். செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். கேள்வியெல்லாம் கேட்க கூடாது. வீட்ல இருந்து செக்யூரிட்டி இல்லாம ஒரு அடி கூட எடுத்து வைக்காத சூர்யா இன்னைக்கு ஒரு பொண்ணுக்காக தெரு தெருவா ஆட்டோலையும் பைக்லயும் சுத்திட்டு இருக்கிறானே. நான் தூக்கிடுவேன்னு தெரிஞ்சு அந்த பங்கஜ் சூரிய பிரகாஷ ஒளிச்சு வச்சான். அதையும் மீறி அந்த பொண்ணை பார்க்க அவன் வெளியில வரானே. ஏன் ஏன் சொல்லு, சொல்றா ஏன்? ஏன்னா அவ பொண்ணுடா. அதான். இப்போ யோசிச்சு பாரு, 20 வருஷமா காத்துட்டு இருக்கிற ஒரு வேட்டை நாய் என்ன பண்ணும்? என்ன பண்ணும் நீல்? சொல்லு. நான் வரேன். நீல்,
எதிரி மேல கருணை காட்டுறது தான் நம்ம தோல்வியோட முதல் படி. இன்ஃபர்மேஷன் கரெக்டா வரணும். இல்லைன்னா உடம்ப பார்த்துக்கோ. Now you can go. ஓகே சார். இந்த 2 எக்ஸாமும் முடிஞ்சிருச்சுன்னா காலேஜே முடிஞ்சுதானோ. அதை நினைச்சா தாண்டி கஷ்டமா இருக்கு. இந்த காலேஜ் லைஃப் திரும்ப வராதுன்னு நினைக்கிறப்போ மனசு ரொம்ப ஃபீல் ஆகுதுடி. என்ன ஓவரா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ரம்யா, நேத்து ஒரு கனவு கண்டேன். அதை நினைச்சாலே உடம்பெல்லாம் அப்படியே பதறுது ரம்யா. அப்படி என்ன கனவு கண்ட? அவனை நம்பாத, ஏமாத்துக்காரன். அவன மாதிரி யாரும் மோசக்காரன் கிடையாது. ஒரு மோசக்காரன். நம்பாத, எல்லாம் வேஷம். அந்த சூரிய பிரகாஷ் மோசக்காரன் இல்ல, அவரு ரொம்ப நல்லவரு. நீ போய் சொல்ற. நான் தான் போய் சொல்றேனா? நான் போய் சொல்றேனா? உனக்கு தெரியாது, அவன் ஒரு மோசக்காரன், ஏமாத்துக்காரன் அவன். இல்ல, நீ போய் சொல்ற. நான் அவரை நம்புறேன். நம்புறியா? ஏமாந்து போக போற. சூரிய பிரகாஷ் ஒரு பையன். அவன் உன்னை ஏமாத்த போறான். எல்லாரும் ஏமாத்த போறான். இல்ல, நீ போய் சொல்ற. நீ போய் சொல்ற. நான் போய் சொல்றேனா? நான் போய் சொல்றேனா? அனு, 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 ஒண்ணுலடி, அவன் இங்கிருந்து போயிட்டான்டி. இல்ல ரம்யா, நேத்து கனவுல வந்தது அப்படியே நடக்குது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி, சில சமயம் அப்படிதான் தோணும். நோ ரம்யா, இது வேற. சீரியஸா சொல்றேன், இது என் கனவுல அப்படியே நைட்டு வந்துச்சு. பயப்படாத அனு, நைட்டு தூங்கும்போது நல்ல புக் படிச்சுட்டு தூங்கி பாரு. சீக்கிரமே நீ இந்த கனவு மறக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தோணுது. அதை பத்தி யோசிச்சு டென்ஷன் ஆகாத அனு. ஏதோ பைத்தியம் மேடம், பயந்து ஓடிட்டான். இதுக்கு தான் நாங்கள் உங்க கூடவே இருக்கணும்னு சார் சொல்றது. வா போலாம். ரம்யா, கனவை பத்தி வீட்டெல்லாம் சொல்ல வேண்டாண்டி, வீணா பயந்துருவாங்க. சரிடி அனு. அனு, நீ எதுவும் அழட்டிக்காத, எல்லாமே சரியாயிடும். பங்கஜி, நான் கையில கிடைச்சா என கண்டம் துண்டமா வெட்டணும்னு வெறி வருமே. உங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கு சிரிப்பா வருதுடா. டைம் கிடைச்சா போட்டுருவனு தெரிஞ்சும் ஒரு பொண்ணு கூப்பிட்டா ஜூஸ் குடிக்க போறதும், இன்னொரு பொண்ணு கூப்பிட்டா சைக்கிள் ஓட்ட போறதும் நல்லா பண்றீங்கடா 2 பேரும் காமெடி. பங்கஜ், நான் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா நீங்க அப்படி இல்ல. ரொம்ப 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 அவசரத்துல இருக்கீங்க. நான் ஓங்கி அடிக்கிற அடியில கீழே விழுந்தீங்கன்னு வையே, பொறுக்கிக்கிட்டு போறதுக்கு எலும்பு கூட மிஞ்சாது.
சொத்து பணம் புகழ் எல்லாத்தையும் இழந்து நீங்க நடு தெருவுல ஓடணும்டா. அப்ப போடுடா உங்க 2 பேரையும். அடேங்கப்பா, செக்யூரிட்டி மீறி பைக்ல போறது என்ன, அந்த பொண்ணை பிக்கப் பண்றது என்ன, அந்த பொண்ணை டிராப் பண்றது என்ன, சும்மா சொல்லக்கூடாதுடா. நம்ம ஃப்ரெண்டு தாடி மட்டும் தான் வெளுத்திருக்கு, ஃபிட்டா தான்டா இருக்கா. ஏய், அன்னைக்கு மட்டும் நீ என் கையில சிக்கிருந்தேன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு உன்னை புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்குண்டா. நீ இழக்கிறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கியே, ஆனா ஒண்ணு இருக்கு, அது உன்னோட உயிர். சீக்கிரம் உன்னை தூக்குறேன்டா. கியா பங்கச்சி, காலம் கத்தால புதைக்கிறேன் எரிக்கிறேன்னு. What is this nonsense? You know, அன்னைக்கு காட்டின படத்துல ரத்தமே இல்ல, யூஸ் சர்டிபிகேட். ஆனா அடுத்து காட்ட போற படத்துல ரத்தம் தெரிக்கும்டா. டுமில் பிளக் பிளக். ஏய், சும்மா கத்தாதடா. யாருமே இல்லனா எப்படி வலிக்குன்றத உன் ஃப்ரெண்டுக்கு நான் காட்டுறேன். நம்பிக்கை நம்பிக்கைன்னு பேசிட்டு இருக்கானே உன் ஃப்ரெண்டு, அந்த நம்பிக்கையாலேயே உடைச்சு காட்டுறேன்டா. அப்ப தெரியும்டா இந்த சுரேந்தர் யாருன்னு. வைடா போன. எஸ் உங்களை சுப்பிரமணி சார் மீட் பண்ணார்ல, என்ன சொன்னாரு? வாட்? இப்ப கேட்டா ஐ வில் டெல் யூ லேட்டர். மீரா என்ன சொல்றா? போதும் போலான்னு சொல்றானா? எஸ் சார். கார்ல வரான்ல, டயர்டா இருப்பான். எஸ் பங்கஜ். இனஃப் சூர்யா, நம்ம வீட்டுக்கு போலாம். வாட் இஸ் திஸ் பங்கஜ்? சூர்யா. ஓகே ஓகே, போலாம் போலாம். ஹலோ சார், அது வந்து சார், என்னாச்சு? எனிதிங் சீரியஸ்? நத்திங் சார். இன்னைக்கு ஒரு பைத்தியம் அனு மேடம் அடிக்க வந்தான். நாங்கள் அவனை தடுத்துட்டோம். எங்களுக்கு பயந்து அவன் ஓடி போயிட்டான் சார். அனு மேடம்க்கு ஒன்றும் ஆகலையே? இல்லை சார், அவங்க சேஃபாக தான் இருக்காங்க. அந்த பைத்தியத்தை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுதா? தெரியல சார், அவன் ஓடிட்டான். விசாரிச்சதுல அப்பப்போ அந்த பைத்தியம் இங்கே வரும்னு பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க. அவனை பற்றி வேற சந்தேகப்படுற மாதிரி எதுவும் தெரியல சார். ஓகே ஃபைன். வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. ஓகே சார். ஒரு காலத்துல இப்படி ஒரு ஆபீஸை உருவாக்கணும்னு நாம கனவு கண்டோம். இப்போ என்னடானா நீ ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு பகல் கனவு கண்டுட்டு இருக்க. நோ நோ, ஐ எம் பிஸி பங்கஜ். பை த வே, உள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரலாமே. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதான் வந்தேன். சொல்லு. வேலை செய்யாம வெட்டியா கனவு கண்டுட்டு இருக்கவங்களுக்கு நம்ம ஆபீஸ்ல வேலை கிடையாதுங்கிறது ரூல். ஆனா இப்போ ஆபீஸ் எம்டிஏ இங்க உட்காந்து கனவு கண்டுட்டு இருக்காரு. இதுக்கு சென்ட்ரலைஸ்டு ஏசி, இவ்ளோ லைட்ஸ், ஒரு லேப்டாப். இதான் நீ சொல்ல வந்த முக்கியமான விஷயமா? இல்ல சார், ஆனா இங்க வந்து உங்களை பார்த்த உடனே நான் சொல்ல வந்ததை விட இதை தான் சொல்லணுங்கிறது முக்கியமா போச்சு.